ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான vlog பார்க்கலாம். இந்த vlogல நான் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் ரெசிபி காமிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் வந்து திருவிழா நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட கடைசி நாள் தான் வந்து இந்த vlog ஷூட் பண்ண அன்றைக்கி எடுத்தது. ஸோ திருவிழா எப்படி போச்சு, நெருப்பு திருவிழா அன்றைக்கி நெருப்பு மெரிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். நான் ஒரு 11 மணி போல் vlog எடுக்க ஆரம்பித்தேன் காலையில். ஸோ லஞ்சு ரெடி பண்ணணும். அது எப்படி சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்கிற வேலையை முடிக்கணும் அப்படின்றதுனால ஒன் பை ஒன் பார்த்துட்டு இருந்தேன். அரிசி வந்து ஊற போட்டிருந்தேன். அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குற அந்த டப்பில் வந்து நிறைய பாத்திரம் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அதை எடுத்து அந்தந்த பிளேஸில் காஞ்சதுக்கப்புறம் அடுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது சமைக்கும் போது ஏதாவது பாத்திரம் விழுந்ததுன்னா அதை அப்படியே கையோட கை வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் ரொம்ப நேரம் அதுவும் இந்த சம்மர் டைமில் கிச்சனில் நிற்கவே முடியாது. அதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் வந்து இதோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் சேராமல் பார்த்துக்கணும். அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. முக்கியமாக நீங்கள் வந்து பாத்திரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அதிகமாக இருக்குது அப்படின்னா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருவீங்க. ஏன்னா அடுத்த வாட்டி பாத்திரம் தேவைப்படும் இல்லையா. இப்போ நிறைய பாத்திரம் இருக்குன்னா சரி இதை விட்டுட்டு நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். அதனால் பாத்திரத்தை கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணி உடனே கவுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாத்திரம் அதிகம் சிங்கில் சேராமலும் இருக்கும். ஸோ இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன்று. அடுத்தது காலையில் இந்த ஸ்நாக் டைம் இருக்கும் இல்லையா, அந்த பிரஞ்ச் டைம் சொல்லுவாங்க. அந்த டைமில் நான் வந்து தம்பிக்காக தேங்காய் பால் கொஞ்சம் ரெடி பண்ணி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு கொடுத்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் உடல் சூடு தணிக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் ஏதாவது புண்ணு ஏதாவது இருந்தால் கூட சீக்கிரமாக சரி பண்ணிடும். ஸோ இது கொஞ்சம் வெயில் நாளுக்கு இது கொடுக்கலாமேன்னு தோணுச்சு. அதனால் இது கொஞ்சம் நான் வந்து ஒரு 2 ஏலக்காய் விதை மட்டும் போட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு இந்த மாதிரி நல்லா திக்காக வந்து அரைச்சி வடிகட்டி கொடுத்துருக்கேன். ஸோ அதை அவர் குடிச்சிடுவார். அதுக்கப்புறமா நான் வந்து லஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எனக்கு காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கும் நான் ரெடி பண்ணி இருந்தேன். நான் வந்து ஒரு கை அளவுக்கு நல்லா ஃபுல்லாக கோபுரமாக நல்லா சேர்ந்த மாதிரி இஞ்சி வந்து இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதிலே வந்து 2 கை அளவுக்கு நான் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன், தோல் உரிச்சிட்டு. இது ரெண்டுத்துலேயுமே ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சமாக பூண்டு தோல் இஞ்சி தோல்லாம் உரிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெளியே வச்சுருங்க காத்தோட்டமாக. அதுவே ஈரம்லாம் வந்து நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் குக்கிங் ஆயில் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. தண்ணி விடுற மாதிரி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எண்ணெயே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுக்கும்போது நல்லா வெண்ணெய் மாதிரி நைஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷான நீங்கள் எத்தனை நாள் வச்சு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லு கொஞ்சம் கூட கெட்டு போகாது. ஸோ நான் இப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைப்பட்டிருக்குன்னு. இதை நீங்கள் தண்ணி இல்லாத ஈரப்பதம் இல்லாத ஒரு கிளாஸ் பாட்டிலில் இல்லைனா ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ரொம்ப குவான்டிட்டி செஞ்சு வைக்கல. ஜஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு வர மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதுவே எனக்கு வந்து ஏன்னா அஷுத்தப்பாவும் வந்து வேலைக்கு போயிட்டாங்களே, ஸோ ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் தேவைப்படும் அடிக்கடி ஏதாவது 1 பாட் ரெசிபி செய்யும்போது தேவைப்படுன்றதுனால நான் இதை வந்து செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் தோட்டத்துக்கு போயிருந்தேன். கொஞ்சமாக லெமனும் அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேன். போன வாட்டி பச்சை மிளகா வந்து ஒரு 2 மட்டும் தான் பறிச்சுட்டு வந்தேன். ஏன்னா கொஞ்சம் அப்போதைக்கு சமையலுக்கு தேவையானது மட்டும் போதும், மீதி டைம் இருக்கும்போது பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இது வந்து தோட்டத்தில் பறித்தது. காம்பெல்லாம் கிள்ளிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியது தான். ஸோ நமக்கு கெட்டு போகாது, அப்படியே நல்லாயிருக்கும். இந்த கண்டெய்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட லிங்க் எனக்கு கிடைச்சா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உடனே கொடுக்க முடியாது, பட் கொஞ்சம் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் பார்த்தோம் இல்லையா, பாத்திரம் சேராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் வந்து நம்ம வேலையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் சிங்கில் சேராமல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதிலே 2வது வகை வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து உங்களால் மல்டி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் இருக்குன்னா அதில் துணி போட்டுடலாம். அப்படின்னு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாதம் வடிச்சிட்டு இருக்கேன். சைடில் வந்து கீரைக்காக நான் பருப்பு வேக வச்சுட்டு இருந்தேன். அந்த கேப்பில் நான் வந்து கொஞ்சம் நேற்று பறித்த பூ இருந்துச்சு, அதை வந்து கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு கிடைக்கிற கேப்லாம் வந்து எந்த வேலையெல்லாம் முடிக்க முடியுமோ அந்த வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பர்டன் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேலையும் நமக்கு டக்குன்னு முடித்த மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி வேலை பண்ணலாம். நீங்கள் வந்து முதல்ல சிங்கில் பாத்திரம் சேராமல் இருக்கணும், பாத்திரத்தை கம்மி பண்ணிவிடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மல்டி ஒர்க் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். அப்புறம் இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா நம்ம கொல்லியில் பறிச்சது, இதோடு சேர்ந்து ஒரு 3 மாங்காய் இருக்குது, அது இன்னும் பழுக்கலை. ஸோ அதை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2 நாள் விட்டால் நல்லா பழுத்துரும். மதியத்துக்கு கொஞ்சம் சாதம் அடிச்சுட்டு கீரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாம்பழம் தான் வந்து சாப்பிட்டோம் தொட்டுக்கே வச்சு. அடுத்து கிச்சனில் ரொம்ப நேரமாக நிற்காமல் இருக்கிறதுக்கு நான் அடிக்கடி ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு நான் 2 வேளை தான் சமைப்பேன். ஸ்நாக்ஸ் டைம் இல்லாமல் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் காலையில் இட்லி சாம்பார் வைக்கிறேனாக்கா அது நைட்டுக்கு வர மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாம்பார் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லை மதியத்துக்கு ஏதாவது குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா அந்த குழம்பு நைட்டுக்கு வர மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுருவேன். இல்லை நைட்டுக்கு சப்பாத்தி குருமா பண்ணுறேன்னா அந்த குருமா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏதாவது சாப்பிட்ற மாதிரியோ அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து வச்சு சமைச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று சமைக்கிறதுக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் முடிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரமாக அடிக்கடி சமைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் இந்த டிப் நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒன்றும் செஞ்சு வச்ச சாப்பாட்டு குழம்பு வந்து ஒரு 2 நாளுக்கு வச்சு சாப்பிட போகிறது இல்லை. இந்த வாட்டி இப்போ இந்த வேலைக்கு செஞ்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த வேலை வர மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் நம்ம வச்சு சாப்பிட்றதுனால எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் வர போகிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டிப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது கையோட கை வந்து நீங்கள் 4th டிப் சொல்கிறேன். கையோட கை வந்து நீங்கள் கேஸையோ கவுண்டர் டாப்பையோ க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது வந்து அடுத்த வேலை நீங்கள் வந்து சமைக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கிச்சனுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கே கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைனா இப்போ நீங்கள் சமையல் செஞ்சுட்டீங்க, பாத்திரம்லாம் விளக்காமல் அப்படியே சரி அடுத்த வாட்டி விளக்கிக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வேலை செய்யும்போது நிறைய வேலை இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அதனால் கையோட கை வந்து நீங்கள் பாத்திரம் விளக்கிட்டு இந்த கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. அது என்ன ஒரு 10 நிமிஷம் ஆக போகுது. அதனால் அந்த ஒரு 10 நிமிஷம் டைம் சேவ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஓகே, இப்போ அப்படியே நம்ம வந்து டின்னர் ரெசிபி பார்த்துடலாம். நான் வந்து பொட்டுக்கடலை சட்னி தான் பண்ணியிருந்தேன். அதுக்காக முந்திரி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சம் வரமிளகா, 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், பொட்டுக்கடலை, புளி, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாளிப்புக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான், நமக்கு ஒரு 3 மினிட்ஸில் வந்து சட்னி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணி கொடுக்கலாமே சொல்லிவிட்டு மீன், அப்புறம் வந்து 1 2 3 ஆல்ஃபபெட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து இக்கி இங்கிச்சிலாம் வந்து கொஞ்சம் தோசை மாவுலேயே ஊற்றி கொடுத்தேன். என்னென்னா இது கொஞ்சம் குழியாக இருக்கிறதுனால இந்த தோசைக்கல்லில் வந்து கரெக்டாக ஃபிட்டாக நிற்கல மாவு, அப்படியே சரிஞ்சு மாவு வந்து வந்துடுச்சு. இந்த நான்ஸ்டிக் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தோசை தவாவாக இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக நின்று இருக்கும். பட் ஏதோ தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். நான் கூட இதை பார்த்து ராக்கெட் சொல்கிறோன்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக பரவாயில்ல ஃபிஷ்ஷுன்னு தான் சொல்லி என்னோடய மானத்தை காப்பாற்றிட்டான். ஸோ நான் இப்போ தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். தம்பியும் அழகாக சாப்பிட்டுட்டான். எனக்கு வந்து இந்த பிளேட்டு வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா தம்பி கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த 3 பார்ட் இருக்கு இல்லையா அந்த தட்டில், ஏதாவது ஒன்று வைக்கணும்னு எனக்கே தோணுது. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுக்கலாமேன்னு தோணுச்சு. ஸோ தோசை ஊற்றி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சட்னியும், அப்புறம் கொஞ்சம் மட்டன் கிரேவி மாதிரி கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ அதுவும் கொஞ்சம் வச்சுட்டு நடுவில் வந்து பூந்தி வச்சுருந்தேன். அதோடு அவனுக்கு டின்னர் எடுத்துமே கொடுத்துட்டேன். சூப்பராக சாப்பிட்டாரு அவர். அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நம்ம குழந்தைங்க வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தாலே நமக்கு கொஞ்சம் திருப்தி இருக்கும் இல்லையா, அது வந்து அதை பார்க்கும்போது தான் தெரியும். சில குழந்தைங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அது எல்லா குழந்தையும் எல்லாமே சாப்பிட்ருவாங்க சொல்ல முடியும். ஏன்னா அஷத்தே சில சமயம் வந்து அவாய்ட் பண்ணுவான் சாப்பாட்டை. ஸோ எப்படியாவது நம்ம தான் கொஞ்சம் கொடுத்து அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, என்ன மாதிரிலாம் சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ தம்பிக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேனாக்கா அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசை ஊற்றி கொடுத்தாலே அதை அழகாக சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதுவும் அவன் சாப்பிட்ற ஸ்டைல் பார்த்திங்கன்னா தோசைக்கு நடுவில் வந்து அந்த பூந்தியை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் சட்னி இப்படி தொட்டு சாப்பிட்றாரு அவர். அப்புறம் போதுமாப்பான்னு கேட்டேன். போதும் தான் சொன்னேன். தோசை வேணுமான்னு கேட்டேன். இல்லை வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி இது சாப்பிட்டதே அதிகம் அப்படின்றதுனால நானும் வந்து கப்பல் பண்ணல, இதுவே போதும்னு விட்டாச்சு.
இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு திருவிழா நடந்துச்சு இல்லையா, அந்த கிளிப்பு உங்களுக்கு காமிக்கிறேன். அதோடு நம்ம வீட்டுக்கு கரகம் வரும். ஸோ அதுக்கப்புறம் தீபாராதனை காமிச்சிட்டு அதோட இந்த விலாகையும் நான் முடிச்சுக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, மாங்காய் வந்து கொஞ்சம் 3 எக்ஸ்ட்ரா இருந்துச்சு சொல்லிவிட்டு, இது கொஞ்சம் பழுக்கலை. இதை கொஞ்சம் அப்படியே நம்ம காத்தோட்டமாக கொஞ்சம் வெளியே வச்சுட்டுனாக்கா ஒரு 2 நாளில் நல்லா பழுத்துரும். அதுக்கப்புறமா கட் பண்ணி சாப்பிட்லாம். நல்ல ஃப்ளஷ் இருக்கும் இதில். மாங்காய் கொட்டை தான் சின்னதாக இருக்கும், ஆனால் அதில் நல்ல சதை இருக்கும். ஸோ இப்போ நெருப்பு திருவிழா அன்றைக்கி போனோம் இல்லையா, அந்த கிளிப்பு நீங்கள் பாருங்கள். இந்த நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த விலாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் நடந்தது இது. சரி, இந்த விலாக்லேயே உங்களுக்கு ஆட் பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்களேன்றதுனால இதில் காமிச்சிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து, அதாவது இப்போ நான் தீபாராதனை காமிக்க போகிறேன் இல்லையா, இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நீருன்னு சொல்லுவாங்க சாமிக்கு. அதான் கடைசி நாள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 20 ரூபா வரி கேட்டாங்க. சரி, அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு தீபாராதனை காமிச்சிட்டு வீட்டில் போயிட்டு சாமி படைச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டோம் நானும் தம்பியும். அவ்வளோதான். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.